வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆப்ரலாட் தமிழ். தமிழகத்தினுடைய புதிய முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 30 நாட்கள் ஆகுதுங்க. இந்த 30 நாட்கள்ல தமிழகத்துல ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய என்ன புதிய மாற்றங்களை திரு விஜய் அவர்கள் செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்திருக்கிற புதிய திட்டங்கள் என்னென்ன, அதன் மூலமா எப்படி நம்ம பயன்பெறலாம் அப்படிங்கறத தெளிவா உங்களால தெரிஞ்சுக்கிற முடியும். நீங்க ஆப்ரலாட் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலும் இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல்ல வர்ற பணம் சேமிக்கிற வீடியோக்களை உடனே உங்களால பார்க்க முடியும். தமிழக முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் தமிழக மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை கொடுத்தாங்க. அதாங்க, மாதந்தோறும் 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற திட்டத்துலதான் முதல் கையெழுத்து போட்டாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுல 100 யூனிட் இலவச மின்சாரம் இருந்துச்சு. தற்பொழுது 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்ததா மது ஒழிப்புக்கு தாங்க 2வது கையெழுத்து போட்டாங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 217 மதுக்கடைகள் மூடப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மதுக்கடைகள் எல்லாமே பள்ளி மற்றும் கல்லூரிகள் மற்றும் வழிபாட்டு தரங்களுக்கு மிகவும் அருகாமையில் உள்ளதுனால இதை உடனடியா மூடுறதுக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. 3வது கையெழுத்து சிங்கப்பெண் அதிவிரைவு படைக்கு தாங்க கொடுத்தாங்க. பெண்களுடைய பாதுகாப்புக்காக புதிய படை உருவாக்கப்படும் சொல்லியிருந்தாங்க தேர்தல் வாக்குறுதிகள்ல. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக இந்த சிங்கப்பெண் அதிவிரைவு படை உருவாக்கப்பட்டிருக்குங்க. அடுத்ததா தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காகவும் ஏழை எளிய மக்கள் பயன்பாட்டிற்காகவும் திரு விஜய் அவர்கள் எடுத்த அதிரடி முடிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து பார்த்துடலாம். முதல் உத்தரவா அம்மா உணவகங்களுடைய உணவுத்தரம் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டை பத்தி பார்த்துடலாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் 620 அம்மா உணவகங்களுடைய உணவுத்தரம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த சொல்லி தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த உத்தரவு மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு சுகாதாரமான, சுத்தமான மற்றும் சுவையான உணவு கிடைப்பதை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உறுதி செஞ்சிருந்தாங்க. இது தமிழக மக்கள் எல்லாருக்குமே இந்த உத்தரவு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துச்சுங்க. அடுத்த உத்தரவு சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் வாங்கின பயிர்க்கடன்கள் தள்ளுபடி சம்பந்தமா தாங்க. தற்பொழுது 75,000 ரூபாய் வரை கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் வாங்கின பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாயிருக்கு. விவசாயிகள் 75,000 ரூபாய்க்கு மேல கூட்டுறவு சங்கங்கள்ல பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 35,000 ரூபாய் அதிகபட்சமாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு பள்ளி கட்டண முறைகேடுகளை தீவிரமா கண்காணிச்சது தாங்க. ஏற்கனவே இந்த ஜூன் ஜூலை மாசங்கள்ல தனியார் பள்ளிகள் திறந்திருந்தாங்க. இந்த நேரத்துல தனியார் பள்ளிகள் பெற்றோர்களிடம் அதிகமான கட்டணம் வசூலிப்பதை தடுக்கிறதுக்காக தனியார் பள்ளிகள் எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறத முறையாக ஒரு அறிவிப்பு பலகையில வெளியிடணும் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களும் இந்த அறிவிப்பை உறுதி செஞ்சிருந்தாங்க. இதன் மூலம் தாங்க தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்களுடைய கல்வி சுமை குறைஞ்சிச்சு. கூடவே தனியார் பள்ளிகள் மறைமுக கட்டணங்களாக எதுவும் வசூலிக்க கூடாது அப்படிங்கிற அறிவிப்பையும் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஜூன் ஜூலை மாசங்கள்ல தனியார் பள்ளிகளுடைய கட்டண கொள்கையை தடுப்பதற்காக இந்த அறிவிப்பு தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி தரக்கூடியதா இருந்துச்சுங்க. அடுத்த அறிவிப்பு சுற்றுச்சூழல் விதிமீறல் கல்குவாரிகளை தற்காலிகமா மூடினது தாங்க. ஏற்கனவே மதுரையில இதே மாதிரி நிறைய கல்குவாரிகள் சுற்றுச்சூழல் விதிகளை மீறி நடைமுறையில இருந்துச்சு. அந்த கல்குவாரிகளுடைய உரிமத்தை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ரத்து பண்ணியிருக்காங்க. கூடவே அந்த கல்குவாரிகள் சம்பந்தப்பட்ட வேலைகளை உடனடியா நிறுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 67 கல்குவாரிகளை மூடுமாறு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் பல குவாரிகள் மீது அபராதம் விதிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்குங்க. அடுத்த சாதனை என்ன அப்படின்னா, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 60% அகவலைப்படியை உயர்த்தி கொடுத்ததாங்க. ஏற்கனவே அரசு ஊழியர்களுடைய அகவலைப்படி 58% இருந்துச்சு. அதை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 2% உயர்த்தி 60% உயர்த்தி கொடுத்தாங்க. இதனால சுமார் 16 லட்சம்
அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைஞ்சாங்க. அடுத்த 30 நாள் சாதனை நெசவு தொழிலுக்கு ஆதரவாக பருத்தி நூலுக்கு வரிச்சலுகையை 11% பெற்றுக் கொடுத்ததாங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இந்த பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை ஒன்றிய அரசுக்கு பரிந்துரைச்சாங்க. இதன் மூலமா ஒன்றிய அரசு இதை ரத்து செஞ்சிருக்குங்க. இதன் மூலமாக பருத்தி மற்றும் நூலுக்கான உற்பத்தி செலவு குறைஞ்சிருக்குங்க. ஆடை தயாரிப்பாளர்கள் உலகளாவிய சந்தை போட்டியை இது அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்குங்க. அடுத்த 30 நாள் சாதனை 100% பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கல் தாங்க. குக்கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 100% பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இணைப்பு வழங்கும் பணிகள் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே துரிதப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. இதன் மூலமாக தூய்மையான குடிநீர் மக்களின் வீடுகளுக்கு நேரடியாக குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்படுதுங்க. அடுத்த 30 நாள் சாதனை 18,600 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 8,200 பேருக்கு வேலை வாய்ப்புகளை L&T நிறுவனம் மூலமாக ஒப்பந்தத்துல உருவாக்குனது தாங்க. இந்த L&T நிறுவனம் 3 வேலை வாய்ப்புகளை தமிழகத்துல உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்துல தமிழக முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில கையெழுத்திட்டாங்க. இந்த 3 வேலைகளுமே வெவ்வேறு திட்டங்களா தமிழகத்துல நடைபெற போகுதுங்க. இதன் மூலமா தமிழக இளைஞர்கள் 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பை L&T நிறுவனம் கொடுக்க போறாங்க. அடுத்த 30 நாள் சாதனை போதைப் பொருள் தடுப்பு படையை உருவாக்குனது தாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய குற்றங்களுக்கு போதைப் பொருட்கள் தான் முக்கிய காரணமா இருக்கு அப்படின்ட்டு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த போதைப் பொருட்களை தடுக்கும் விதமாக தடுப்பு படையை திரு விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்காங்க. அடுத்த 30 நாள் சாதனை ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை மற்றும் உடனடி வழக்கு பதிவு தாங்க. அரசு துறைகள்ல வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் லஞ்சம் மற்றும் ஊழலை முற்றிலுமாக ஒழிக்கவும் தமிழ்நாடு அரசு தீவிரமான நடவடிக்கையை மேற்கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்ட்டு தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க. அதற்காக தவறு செய்பவர்கள் மீது உடனுக்குடன் வழக்கு பதிவு செய்யப்படும் மற்றும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ட்டு தமிழக முதலமைச்சர் எச்சரிச்சிருக்காங்க. அடுத்த 30வது நாள் சாதனை ஆன்லைன் ஆவண பதிவு தாங்க. ஏற்கனவே பத்திரப்பதிவு மற்றும் சற்பதிவாளர் அலுவலகங்கள்ல நிறைய நேரங்கள்ல மக்கள் கால் கடக்க காத்திருக்க வேண்டியிருக்கு. அதிகமான நேர விரயம் ஏற்படுது அப்படிங்கிறதும் கூடவே லஞ்சமும் இங்க அதிகமா கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுங்க. இந்த குற்றச்சாட்டுகளை களைவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஆன்லைன் ஆவணப்பதிவு அப்படிங்கிற ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்த தமிழக முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தமிழகம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடிய புதிய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவல் பார்க்கறதுக்கு ஆஃபர்லாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பயனுள்ள வீடியோக்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.